வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி புதுமையான ரெசிபின்னு சொல்ல மாட்டேன். எல்லோரும் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து நிறைய என்னென்னமோ ஸ்வீட்டு, மைசூர் பாக்கு, லட்டு, கோகோனட் பர்ஃபின்னு சொல்லிட்டு தேங்காய் பர்ஃபின்னு எல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்ல ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ், கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸில் எப்படி போளி பண்ணுறதுன்னு ட்ரெடிஷ்னல் போளி வீட்டிலே எப்படி பண்ணுறேன். எல்லோரும் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அது வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சில டிப்ஸ் எல்லாம் கொடுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டிலே செய்யலாம். ரொம்ப ஈஸியாக நிதானமாக செய்யணும், ஒன்றும் அவசரமாக செய்யணும் அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு லெவலுக்கு நீங்கள் நல்லா பண்ணலாம், நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தேங்காய், நல்லா முத்தின தேங்காய் துருவி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெல்லம் நல்லா பாகு எடுத்துகிட்டு அதில் போட்டு ஏலக்காய், உங்களுக்கு வேணும்னா குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி தேங்காய் பாகு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் பூர்ணம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பூர்ணம்னு சொல்லுவாங்க. வெல்லம் நல்லா இந்த உருண்டை வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, பாகுறீங்க, அந்த வெல்லம் யூஸ் பண்ணுங்க. அதுதான் நல்லா வரும். அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாகு கன்சிஸ்டன்சி வந்தப்போ இந்த மாதிரி நல்லா ஒன்றா ஏதாவது பண்டிகைன்னா முதல் நாளே இந்த மாதிரி பூர்ணத்தை நீங்கள் பண்ணி வச்சுட்டு விடலாம். இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி வந்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை பண்ணி வச்சுட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைதா மாவு, இந்த மேல் மாவு இருக்குது பார்த்தீங்களா, போலிக்கு இதுதான் மைதா மாவில் பிசையிறது. நல்லா மைதா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு இந்த மாதிரி மைதா மாவில் நல்லா ஆயில் விட்டு பிசைஞ்சு மேலே கொஞ்சம் நல்லா நெய் விட்டு இந்த மாதிரி லூஸ் கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி தட்டினா இப்படி நல்லா வரணும். கையிலே தட்டிடலாம், அவ்வளோதான். இதுதான் போலிக்கு வேணுங்கிறது இன்க்ரீடியன்ஸ். மைதா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும். ரப்பர் மாதிரி இப்படி இருக்கணும். அப்புறம் நெய்யில் தான் இது பண்ணணும். அதுதான் இது. எண்ணெய் எல்லாம் விடக்கூடாது, ஓன்லி கீ. நல்லா நீங்கள் வீட்டில் எது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெய் யூஸ் பண்ணுங்க. வாழை இலை, இந்த மாதிரி வாழை இலையில் ஈஸியாக நல்லா நெய் தொடச்சிட்டு வாழை இலை தட்டுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வாழை இலை கிடைக்கல இல்லைன்னு சொன்னால் உங்கள் இதில் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, பால் பாசி, அதில் தட்டுட்டு கொஞ்சம் அடுப்பு மேலே வைக்கக்கூடாது. இப்படி கையில் எடுத்து போட்டு அப்படி நீங்கள் போட்டு விடலாம். இதெல்லாம் நீங்கள் க்ளீனாக அடுப்பில் இப்படி போட்டு இப்படி பண்ணுறச்சு காமிக்கிற பாருங்களேன், அப்படி நீங்கள் எடுத்துடலாம். நல்லா இருக்கும். சூடு தான் இறங்கிக்கும், நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதில் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. வாழையில் எல்லார் வீட்லேயும் கிடைக்கும், நீங்கள் பண்ணலாம். ஒன்று அப்படி இல்லைன்னா இப்போ தான் ஒரு ஃபாயில் கிடைக்கிது இல்லை, பேப்பர் ஃபாயில், அதில் கூட நீங்கள் தட்டிட்டு நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அது பட் ஈஸியாக பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். பாருங்கள், தேங்காய் போடணும், இப்படி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அமைஞ்சினா அது உள்ளே போகணும். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கம்பி பாகு வரணும் அவசியம்லாம் கிடையாது. நல்ல உருண்டை வெல்லத்தை தண்ணியில் போட்டுவிட்டு நல்லா அந்த வெல்லம் கரைஞ்சதும் அதில் நீங்கள் முத்தின தேங்காவை நல்லா எடுத்துட்டு நல்லா அதில் வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா இதெல்லாம் போட்டுக்கோங்க, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுவிட்டு நல்லா கிளறிட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி வச்சு 1 day பிஃபோர் இப்போ கூட பண்ணி வச்சுட்டுலாம். இது அப்போ பண்ணால் ஆறி நீங்கள் தட்டுறதெல்லாம் லேட் ஆகும். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் கூட ஒவ்வொரு தட்டலாம். இல்லை காலம்பரை பண்ணிவிட்டு சாயந்தரம் தட்டலாம், இல்லை 2 hours கழிச்சு தட்டலாம். ஒரு சூடாக வேணும்னா, சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆறுறது கஷ்டம். தேங்காய் வெல்லம் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆறுறதுக்கு. 1 day பிஃபோர் ஏதோ பண்டிகை 1 day பிஃபோர் பண்ணிட்டா கூட கொழுக்கட்டை கூட இதே மாதிரி தான் பண்ணணும். பிடி கொழுக்கட்டை அதெல்லாம் பண்ணுற பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திகள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எந்த க்ளீனாக உள்ளே வச்சுட்டு பிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா வரும். இங்கே பாருங்கள், மைதா மாவு இல்லை தான், இது மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல பிராண்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு. இது நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் விட்டினான்னா நல்லா அது ஊறி நல்லா வந்துடும். இந்த மாதிரி வந்துடும் பார்த்தீங்களா, இப்படி வரும். நீங்கள் சொல்கிற ஷேப்புக்கு அது இப்படி கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா தட்டி விடலாம். இப்படில கையிலே தட்டிக்கலாம். நெய் தான் விடணும் இதுக்கெல்லாம். பார்த்திங்களா, நல்லா நெய் மேலே நல்லா விடணும். நெய்யில் தான் பண்ணணும். இதிலும் நல்லா நெய்யில் நல்லா இது பண்ணி அப்படியே ஊற வைக்கணும் நெய்லேயே. இங்கே பாரு. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த சைஸுக்கு வேணால் பண்ணிக்கலாம். இதை இப்போ பண்ணிவிட்டு இதில் வந்து பூர்ணம் வச்சுருங்க. இந்த பூர்ணம் இருக்குங்களா,
ஸ்பூனத்தை இப்படி வச்சிடும். இங்கே பாருங்கள், நடுவில் வச்சுட்டு பாருங்கள், நல்லா இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான். இப்படி நல்லா கையிலே தட்டி விடலாம். நீங்கள் இந்த சப்பாத்தி இடுற அந்த இது லட்டணிங்க எடுத்துகிட்டு கூட பண்ணலாம், இல்லாட்டா இப்படியும் கையிலே கூட தட்டி விடலாம். ஸோ இப்போ வந்து கேஸில் போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு நல்லா பெருசாகவும் தட்டிக்கலாம், சின்னதாக சின்னதாக இப்படி எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஏன் வாழை எல்லாத்தையும் வைக்கணும்னு சொல்லுங்கள்? வாழையில் எப்படி எதுக்கு வைக்கிறோன்னா அதை விட்டுன்றோம். அப்படி கொஞ்சம் நேரம் அதில் சூடு ஏறி இருந்தோம், அதை அப்படியே விட்டுக்கும். இப்போ நீங்கள் எப்படி எடுத்துடலாம். இங்கே பாரு, அவ்வளோதான். பாருங்க, ப்ரௌன் ஆகிடுதுல்ல. இப்போ நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க ஆகிடுத்து. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் எடுத்துருங்க. அப்புறம் இந்த மாதிரி லட்டனி சப்பாத்தி இல்லைடுறோம் இல்லையா, உங்களுக்கு அதுலேயும் பண்ணலாம். எப்படி பண்ணணுன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸ்லோவாக அமுக்கணும், நல்லா அமுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நிறைய பூனை வச்சிங்கன்னா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வரும். நான் கொஞ்சமாக வச்சுட்டேன் தெரியாமல். வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தது எடுத்துரும். இப்போ பாருங்கள், போலி நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக மீடியம் சைஸ் எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு கையில் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு ஃபேமிலிக்காரம் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் சைஸ் ரொம்ப பெருசெல்லாம் பண்ண முடியாது, மீடியம் சைஸ் தான் பண்ண முடியும். இது ஒன்றும் இல்லை, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் 3 போட்டு தான் பூரணம் பண்ணியிருக்கேன். அது மேலுக்கு வந்து மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா லூஸாக நல்லா பிசையணும். நல்லா ஆயிலே அது நல்லா முக்க வைக்கணும். நல்லா மேலே நல்லா நெய் விட்டு பிசறி வச்சுடணும். நல்லா ஊறின அப்புறம் பண்ணான்னா உங்களுக்கு போலி நல்லா வரும். இப்போ பாருங்கள், போலி செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு பூர்ணம் நல்லா பண்ணிக்கோங்க. இன்னும் பாகு வரணுங்கிற அவசியமே கிடையாது. வெல்லத்துக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா ஒரு லேசாக ஒரு கொதி வந்ததும் தேங்காய் பண்ணியிருப்பீங்கல்ல, உரித்து துருவி வச்சுருப்பீங்கல்ல, அந்த தேங்காவை அதில் போட்டுடுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஏலக்காவும் போட்டு அதில் போட்டுருங்க.
அது நல்லா கலந்து நல்லா கொஞ்சம் ஒட்டாமல் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் அந்த மேல் மாவு பண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவு மேலே, அரிசி மாவோ கோதுமை மாவோ கிடையாது, டேஸ்ட்டு மாறிடும். இந்த மைதா மாவு போட்டுட்டு உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ ஒரு கை போட்டிங்கன்னா 2 இல்லை 3 வரும். நீங்கள் நல்லா இன்னொரு 4 கை போட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலி 5-6 பேர் சாப்பிடலாம். நல்லா போட்டுவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை உப்பு போடணும். நிறைய இல்லை, ஒரு சிட்டிக்கை உப்பு, ஸ்வீட்டோடு போகிறது இல்லையா, கொஞ்சம் உப்பு. அப்புறம் அது போட்டு நல்லா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு, சப்பாத்தி மாவுக்கு கட்டியாக பிசைவோம், இதுக்கு கட்டியாக பிசைய வேண்டாம், லூஸாக பிசையணும். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் நல்லா விட்டுட்டு, எண்ணெய் நெய் விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடும். மூடி வச்சு நல்லா 2 to 3 hours நல்லா ஊறின பிறகு எடுத்து பார்த்தீங்களா, இப்படி தொட்டு பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக கை உள்ளே போகும். இப்படி நீ கையிலேயே அது வேணால் தட்டலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி இடுற லட்டணிலேருந்து கூட நீங்கள் இடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான், பட் நிதானமாக தான் செய்யணும். அவசரமாக சப்பாத்தி எடுத்து போடுற மாதிரி டக்கான்னு எடுத்து போட முடியாது, டேஸ்ட் மாறிடும். இது வந்து மீடியம் ஹீட்டில் தான் இது திருப்பி போடணும், ஹையில் எல்லாம் போட முடியாது. இது மாதிரி பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு 1 வாரம் வச்சுன்னு சாப்பிட்லாம். தேங்காய் போட்டதுனால 1 வாரம் வச்சுன்னு சாப்பிட்லாம், அதுக்கு மேலே நல்லா இருக்காது. இதே போலேயே நீங்கள் வந்து கொப்பரையில் பண்ணலாம். கொப்பரையும் இது சர்க்கரை, ஏலக்காய் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடணும். நல்லா 1 கப்பு 2 கப்பு கொப்பரை இருந்ததுன்னா நல்லா ஒரு 3 கப்பு மாவு, மைதா மாவு போட்டு இதே மாதிரி பிசைஞ்சிட்டு அதில் பண்ணிங்கன்னா மெலீஸாக வரும் போலி, அழகாக இருக்கும். அப்படியே நீங்கள் இப்படி மடிச்சிக்கலாம். அது கொஞ்சம் நாளைக்கு வச்சு, சர்க்கரை தானே, இன்னும் கொஞ்சம் என்னென்னா ஒரு 15 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்க்கரை போலி எல்லோரும் இப்போ சர்க்கரை நிறைய சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் வெல்லத்தில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஜென்ரலாக எல்லாேருக்கும் வெல்லத்தில் தான் பிடிக்கும். சர்க்கரையில் பண்ணுற சர்க்கரையும் இது ட்ரை கோகோனட் கொப்பரை சொல்கிறாங்கல்ல, அது போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் மெலீஸாக வரும், ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா நெய் விட்டு நல்லா சாப்பிட்லாம். எப்போனா ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு இட்ஸ் குட், நாட் ஃபார் ஆல்வேஸ். அவ்வளோதான், ஹெல்த்தி டிஷ் தான். பட் கொஞ்சம் நிதானமாக தான் சாப்பிடணும், அவசரப்பட்டு நிறைய எல்லாம் சாப்பிட முடியாது. ஒருத்தர் 1 இல்லை 2 சாப்பிட்டா இட்ஸ் ஃபைன், அவ்வளோ. மறுபடியும் உங்களை இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம். நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கலாவாகினியில் பி வித் அஸ் ஆல்வேஸ். இதை மாதிரி நல்ல ஹெல்த்தி ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ.